இந்த குரு பெயர்ச்சி யாருக்கெல்லாம் ஜாக்பாட்டாக இருக்கும்? விஜய் அவர்கள் கடகராசி, அண்ணாமலை அவர்கள் கடகராசி. விஜய் அவர்கள் 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி சிஎம் ஆகி ஜெயிச்சிட்டார். இதற்கும் இந்த குரு பயிற்சிக்கு சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஜூனில் குரு பயிற்சி வந்துருச்சு, மேலே எலெக்ஷன் வந்துருச்சு. இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எந்த ராசியில் குரு உச்சம் அடைய போகிறாரோ அந்த ராசிக்காரர்களுக்கு தசாபுத்தியும் ஒத்துழைப்பு தருமாயின் நிச்சயமாக அது ஜாக்பாட்டாக அமையும். அதன் அடிப்படையில் விஜய் அவர்கள் சிஎம் ஆகிட்டார். அடுத்து இன்னொரு கடகராசி ஒன்று மிச்சம் இருக்குது, அதுதான் அண்ணாமலை. இந்த அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணார்னா, நாமளும் ஒரு தனி கட்சி தொடங்குவோம் அப்படின்னாரு. இதற்கும் அவர்களுக்கு ஆதரவு பெருகி இன்றைக்கி நல்ல வலுவான நிலையில் இந்த கடகராசி அண்ணாமலையும் இருக்கிறார். ஓகே, இதில் இன்னொன்று சூட்சம் இருக்குது. என்னென்னா, உங்கள் ஜனன ஜாதகத்தில் கடக ராசிக்குள்ள ஏதாவது ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தினுடைய தசா புத்தி இப்போ நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு டபுள் ட்ரிபிள் ஜாக்பாட். இப்போ தான் நீங்கள் 500 கோடி 1000 கோடி சம்பாதிக்கக்கூடிய மெகா தனயோகம் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. இது கிடைக்கும் நிச்சயமாக. இப்போ நீங்கள் கடகராசியாக இருந்து இப்போ உங்களுக்கு சுக்கிரன் வரப்போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிர தசை உங்களுக்கு வரப்போகுது, இல்லை கேதுன்னே வச்சுக்கோமே. நீங்கள் ஒரு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கு இப்போ கேது மகாதசை நடந்துகிட்ருக்கு. கடக ராசிக்குள்ள சந்திரன் கூட கேது இருக்குது அப்படின்னா இந்த கேது இன்னைக்கு தன யோகத்தை கொடுப்பார். அங்கே கேது கெட்டு போயிருக்கிறாரே சந்திரனுடைய வீட்டில், அதெல்லாம் தேவையே இல்லை. சந்திரனுடைய முழு ஒளியையும் கேது வாங்கி அங்கே வச்சிருப்பார். அங்கே சந்திரன் தான் வீக்காக இருப்பார் ஒளிய, கேது ஸ்ட்ராங்காக இருப்பார். இப்போ உங்களுக்கு அந்த கேது தசை நடக்குது அப்படின்னா இப்போ ஜனன கால ஜாதகத்தில் கேது கடகராசியில் இருக்கிறார். அந்த கேது மகாதசை எனக்கு நடக்குது. இன்றைக்கி கோச்சார குரு அந்த கடகராசிக்குள்ளே வரார். அதுவே பெரிய ப்ளஸ். ஆனால் அந்த குரு உச்சமும் அடைய போகிறார் அப்படிங்கிறப்ப எஸ், வெரி வெரி பவர்ஃபுல். இப்போது யாருக்கெல்லாம் இந்த கடகராசிக்குள்ள கிரகம் இருந்து தசை நடத்துதோ அவங்களுக்கு அடித்தது இன்றைக்கி ஜாக்பாட், மல்டி மில்லியனர் ஆயிடுவீங்க. இது நடக்கும். அதே மாதிரி இப்போ இதில் ப்ளஸ்ஸை சொல்லிட்டோம், மைனஸ் எஸ். இப்போது இங்கே ஒரு பூம் நடந்தது இல்லையா, இந்த பூம் வந்து குருனால் நடந்தது. இது உங்களுக்கு கிடைத்தது அதிர்ஷ்டம். நீங்கள் எஃபர்ட் போட்டீங்க, எல்லாம் உண்மைதான், நீங்கள் உழைச்சிங்க, அதெல்லாம் இங்கே இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எக்ஸ்ட்ராவாக இந்த பிரபஞ்சத்துலேருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு போனஸ் கிடச்சிது, அதனால பூம் டக்குன்னு நீங்கள் மேலே வந்துட்டீங்க. அடுத்த வருஷம் குரு பயிற்சி நடக்கும் இல்லையா 1 இயரில், அப்போ இது எல்லாமே புஷ்பம் ஆயிரும். ஆமாம், அடுத்த வருஷம் ஃபியூஸ் போயிடும். இப்போ தான் நீங்கள் பர்மனண்ட்டு டெசிஷன் எடுக்கணுமா இல்லை இந்த டெம்பரவரி டெசிஷன் எடுக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானம் பண்ணணும். எஸ், அடுத்த வருடம் உங்களுக்கு இந்த ஒத்துழைப்பு இருக்காது. 1.5 வருஷம் கழிச்சு என்ன பண்ணலாம், உங்களுக்கு தசா புத்தி இப்போ நடந்துட்டு இருக்கிறது எப்போ முடியுதுன்னு பாருங்கள். ஒருவேளை 2029 முடியுதுன்னா 2029 வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த பீரியட் 2026 27 உங்களுக்கு ஹை பீக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் மீண்டும் டவுன் ஆகி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு 25 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். இல்லைங்க எனக்கு 2027 முடியுது அப்படின்னா சர்றன்னு தூக்கி டப்புன்னு இறக்கி விட்டு கீழே விட்டுரும். அப்போ இதை நம்பி நீங்கள் கப்பலில் ஏற முடியாது. அப்படி ஏறுறீங்கன்னாலும் நீங்கள் தெரிஞ்சே ஏறுங்க. 1 இயரில் இந்த கரண்ட்டு ஃபியூஸ் போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஏறுங்க. 1 இயர்க்குள்ளே ஷார்ட் டைம் பீரியடு, ஷார்ட் டைம் கால்குலேஷன், மிக குறுகிய கால திட்டம் வச்சுட்டு இந்த கப்பலில் ஏறுங்க. நிச்சயமாக நீங்கள் நினச்சது நடக்கும். இது எப்படி சார், அதான் அடுத்த வருஷம் போயிருமே, இதை எப்படி நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா, காற்றுள்ள போது தூத்திக்கணும்ப்பா, அவ்வளோதான். இன்றைக்கி காற்று அடிக்குது, இன்றைக்கி காற்று அடிக்கும் போது நீங்கள் தூத்திக்கோங்க, அவ்வளோதான். காற்று நிற்கும் போது நிற்கட்டும், எப்படி ஒரு காலத்தில் கஷ்டப்பட தான் போகிறோம். நல்லா அதை ஏன் கவலைப்பட்டுட்டு, இன்றைக்கி நல்லா இருக்கிறோமா, நல்லா இருக்கும் போது சம்பாதிப்போம், அவ்வளோதான். அடி உழுகிறதுன்னு அது கன்ஃபார்ம், அதை யாரும் மாற்ற முடியாது. சரியா? அதனால் வாழக்கூடிய காலம் ஓப்பன் ஆகுதுன்னா அதில் வாழ்ந்து விடுவோம், அவ்வளோதான் இங்கே தத்துவம். அதனால் இதில் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் கிடைக்கும். கலைகேஷ் நமோ நமக.